Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 111 unit 3 laws of motion lesson la irukra discussion on Newton's law da paakaporam. So last videos la ella nama Newton's first law, second law, third law adellame paathom. So ipo on the whole Newton's law pathi nama vandu discuss pannaporam. Okay va? Newton's law engiradhu oru vector law. Vector law na enadhu adukku oru specified ana oru direction irukum. And the equation enadhu F vector equal to ma vector. Idu vandu nama Newton's second law la paathomla vector அப்படினால எதை represent பண்ணுது? It has direction. It is a vector equation and essentially அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்கேலார் ஈக்குவேஷனாவும் நான் கன்வர்ட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க. சோ அது கன்வர்ட் பண்றதுக்கு நம்ம முதல்ல கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும். அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? கார்ட்டீசியன்னா என்னது? xy z பேஸ் பண்ணி எடுக்கிறது தானே. இப்போ இந்த இடத்துல f வெக்டர் = ma வெக்டர் இருக்குல. அப்ப கார்ட்டீசியன்னா x y z, x னா i கேப், y னா j கேப், k னா z கேப். சோ அந்த f வெக்டர்ங்கிறதே நான் இந்த மாதிரியான ஒரு காம்போனன்ட்ஸ்ல பிரிச்சு எழுதிக்கிறேன். சோ அப்ப fx i வெக்டர் + yj fy j cap plus fz k cap ன்னு வரும் equal to m a வெக்டரை m ax I cap plus m ay j cap plus m az k cap அப்படினு எழுதிக்கிறேன். சோ இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் i cap இருக்கு, இங்கேயும் i cap இருக்கு. அப்ப நான் fx = max ன்னு எழுதலாமா? சோ fx = max. இதுனா என்னது? the acceleration along x direction. x directionல accelerate ஆகிறது depends எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அந்த force along the x direction. இப்போ வந்து இது x, இது y, இது z ல இந்த இடத்துல எனக்கு accelerate ஆகுது அப்படினா என்ன அர்த்தம்? நான் இந்த x direction வழியா force கொடுக்கிறேன் அப்படினு அர்த்தம். So the acceleration along the x direction depends only on the component of the force acting on the x direction. அதே மாதிரி தான் fy = may அப்படினு போட்டுட்டு the acceleration along y direction depends on the component of force acting along y direction. அதே மாதிரி தான் fz = maz அப்படின்றத போடுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம், என்ன ரிசல்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் y டைரக்ஷன் cannot alter the acceleration along x direction. இப்போ ஃபோர்ஸ் வந்து y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அக்ஸலரேஷனும் y டைரக்ஷன்ல தான் இருக்க முடியும். அது விட்டுட்டு அக்ஸலரேஷன் x டைரக்ஷன்ல, அக்ஸலரேஷன் z டைரக்ஷன்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும் அந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு அக்ஸலரேஷன் இருக்கும். We can infer that force acting on the y direction cannot alter the acceleration along x direction. In the same way அதே மாதிரி fz வந்து cannot affect acceleration along ayயோ xயோ என்னால அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ பாடி அட் டைம். இப்போ ஒரு பாடியில் அக்ஸலரேஷன் இருக்குது அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் த பாடி அட் தட் இன்ஸ்டன்ட். அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அக்ஸலரேஷன் இருக்குது. அதை விட்டுட்டு அது வந்து பிஃபோர் த டைம், அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அதை டிபெண்ட் பண்ணிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி எழுதும்போது அதை ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது f of t vector = ma vector of t அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த t அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் டைமை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அக்ஸலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபோர்ஸ் அதெல்லாமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பின் பவுலரோ அல்லது ஃபாஸ்ட் பவுலரோ வந்து பாலை வந்து பேட்ஸ்மேன் கிட்ட த்ரோ பண்ணும்போது ஒன்ஸ் அந்த பால் வந்து அந்த பவுலரோட ஹேண்டை விட்டு வெளில வந்துருச்சு அப்படின்னாலே அந்த பால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அந்த ஏரில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அக்ஸலரேஷன் ஆஃப் த பால் வந்து இண்டிபெண்ட் ஆன் ஹவு த பால் வாஸ் பவுல்டு. அது எப்படி வந்து அந்த பவுல் பண்ணப்பட்டுச்சு, லைக் ரொம்ப ஹையரான ஸ்பீடா லோவரான ஸ்பீடா அதை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டைமில் அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. In general, the direction of the force may differ from direction of motion. சில தடவை இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த இடத்துல தான் அக்ஸலரேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல. சில தடவை நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷன் வேறையாக இருக்கலாம், அந்த நடக்கிற மோஷன் வந்து வேறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் வந்து ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் அஸ் இந்த டைரக்ஷன். சில டைரக்ஷன் நம்ம எங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் இருக்கும், பட் அது வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்பிள் விழுது அப்படின்னா எனக்கு அங்கே இடத்துல என்ன இருக்குது? velocity அது வந்து கீழ நோக்கி விழுது. அப்ப அதுக்குன்னு ஒரு velocity இருக்கும். ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல. when an apple falls towards the earth இருக்கும்போது the direction of motion அதாவது அந்த velocity of the apple ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் த சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மூன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த். இப்போ இந்த மூன் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக டுவர்ட்ஸ் த எர்த்துக்கு வந்து நோக்கி மூன் வந்து இழுக்கப்படுது. ஆனால் அது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தானே மூவ் ஆகுது. அது வந்து இப்படி இழுக்கப்பட்டுச்சுன்னா அது இப்படி தானே வரணும். பட் அது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தானே வருது. இந்த கேஸில் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன் நடக்கிறது இந்த இடம், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது இந்த இடம். ஸோ அப்போ எனக்கு அது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக அப்வர்டாக த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்கும்? அது எந்த சைடு போகும்? மேலே தானே போகுது. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்வர்டில் இருக்குது. ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதை இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் தானே இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜீரோ நெட் ஃபோர்ஸ் பட் தேர் இஸ் அ மோஷன். அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸே இருக்காது, ஜீரோ, மொத்தமாக இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, பட் ஆனால் அதில் வந்து ஒரு மோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரெயின் ட்ராப் வந்து க்ளவுட்லேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல அது என்ன ஆகும்? அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதே சமயம் அப்வர்டு ஏர் ட்ராகையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது கீழே வர எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் டிசெண்டட் டுவர்ட்ஸ் த எர்த்தாக இருக்கும்போது த அப்வர்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் ஏ சர்டன் டைம். இந்த ட்ராக் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் த அப்வர்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் கேன்சல்ஸ் த டவுன்வர்ட் கிராவிட்டி. இந்த ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆகிடும், பிகாஸ் அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸ் மூவ்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி till it touches the surface of the earth. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு டச் பண்ணுற வரைக்கும் ரெண்டு ஃபோர்ஸுமே இல்லை, எந்த ஃபோர்ஸுமே அது மேலே இல்லாததுனால அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெயின் ட்ராப்ஸ் கம்ஸ் வித் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். அப்போ ரெயின் ட்ராப்க்கு ஜீரோ நெட் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அக்ஸலரேஷன் இல்லை. அக்ஸலரேஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் இன் டைரக்ஷன், பட் வித் நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி. பட் அதுக்கு ஏதோ ஒரு வெலாசிட்டியில் தான் வந்து அது வந்து கீழே வருது, பட் ஆனால் அதுக்கிட்ட வந்து எந்த விதமான ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நிறைய ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டோரியல் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். வெக்டோரியல் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸோட வெக்டோரியல் சம் தான் வந்து மொத்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கிறது தான் சி வெக்டர். ஓகே, இது வந்து வெக்டர் அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் எல்லாமே வரும். தட் இஸ் இப்போது நமக்கு இந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றதா இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எல்லா ஃபோர்ஸையுமே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எஃபெக்டார் நெட் அப்படின்னு வரும். இப்போ நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டார் நெட் ஈக்குவல் டு MA வெக்டார் அப்படிங்கிறது. இந்த கேஸில் டைரக்ஷன் ஆஃப் அக்ஸலரேஷன் இஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் எந்த இடத்துல நம்ம எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் தான் எனக்கு அக்ஸலரேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பவ் அண்ட் ஆரோ இருக்குது. இங்கே வந்து F1 வெக்டர், இங்கே F2 வெக்டர், இதுதான் வந்து F நெட். இப்போ இது ரெண்டும் கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸ் தானே இதுக்கு போகுது. கரெக்டாக? இப்போ இது ரெண்டுமே கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸ் தானே இதுக்கு போகுது. அதனால தான் வந்து இவங்க வந்து இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த F2 வெக்டர் அதை வந்து இந்த சைடு போட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த F நெட் வெக்டர் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லா ஃபோர்ஸுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு அந்த வெக்டார் நோட்டேஷனில் ஒரு டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்னது? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர். அப்படி தானே? அக்ஸலரேஷனாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வெக்டரை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வரும், ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்ஸலரேஷன் வரும். ஸோ இங்கே ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் வெக்டர், அதை வந்து ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அக்ஸலரேஷன் வரும். அப்போ அந்த ஃபோர்ஸ் அந்த பாடி என்னது? ஃபஸ்ட்டு நார்மலாகவே ஃபார்முலா வந்து எஃபெக்டர் ஈக்குவல் டு MA வெக்டர் தானே. அப்போ ஏ வெக்டருக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் அந்த வேல்யூவை நம்ம போடலாம். அடுத்தது இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா வந்து பேசிக்காக வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தெரியுது. whenever the second derivative பொசிஷன் வெக்டர் வந்து நாட் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா there must be a force acting on the body. அதாவது இந்த அக்ஸலரேஷன் வந்து நான் ஜீரோ, அதாவது இந்த டபுள் டிஃபரன்ஷியேஷன் வந்து நான் ஜீரோவாக இருந்தது, நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி தட் நியூட்டன் செகண்ட் லா. இப்போ எந்த
ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அக்ஸலரேஷனை இப்போ நார்மலாக டி வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து வெலாசிட்டி வரும் கரெக்டாக. திருப்பி இந்த வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், அக்ஸலரேஷன் வரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எம் இன்ட்டு அக்ஸலரேஷனாக இது தானே, வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தானே. ஸோ அதனால் எம் இன்ட்டு டிவி வெக்டார் பை டிடி வந்து 0வாக இருந்தது. இஃப் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி, இங்கே தானே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ தானே. இப்போ எம் இங்கே இருக்குது, ஏங்கிறதுக்கு பதிலாக இது போட்டாச்சு, ஈக்குவல் டு 0 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதானே அதோட வேல்யூ 0ன்னு வரும். அப்போ எனக்கு என்ன தெரியுது, அந்த வெலாசிட்டி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இதிலேருந்து essentially Newton's first law. It implies that second law வந்து is consistent with the first law. ஆக்சுவலி நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதெல்லாமே நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் தானே சொல்லுவோம். இப்போ இது வந்து நியூட்டன் செகண்ட் லா, இது எஃப் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவாக சொல்கிறோம்ல. அப்போ இது வந்து நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது செகண்ட் லாவோட டிடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு when no force act on the object அப்படிலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் வந்து டோட்டலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். we can internally அது இன்டர்னலாக நம்ம வேணால் அது வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் அது ஒரு இதிலேருந்து இன்னொரு இதை வந்து டிரைவ் பண்ண முடியாது. டோட்டலாக ஃபஸ்ட் இது வேறு, செகண்ட் இது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மாதிரி நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் மாதிரி. ஃபோர்ஸ் தான் வந்து காஸ், ஃபோர்ஸ்னால தான் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டாக நடக்குது. கன்வென்ஷனலி த எஃபெக்ட் ஷுட் பி ரிட்டன் ஆன் த லெஃப்ட் சைடு. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் தானே, அந்த எஃபெக்டை தான் நான் வந்து முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் எழுதணும், அந்த காசை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். அப்போ நம்ம நார்மலாக எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ தானே போடுவோம். அந்த மாதிரி போடாமல் எம்ஏ வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் அப்படிங்கிறது போடுறது தான் வந்து கரெக்டான வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்ஏ அப்படிங்கிறது நம்ம எப்படியும் போடலாம், நம்ம முன்னாடி அந்த செகண்ட் லாலே பார்த்தோம், டிபி வெக்டார் டிவைடட் பை டிடி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டர். பிகாஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கூட நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.